டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மூலிகைகள் என்பது வெறும் இலைகள் தலைகள் என்பதல்ல, அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் தோல் நோய்களை, குறிப்பாக கரப்பான் சம்பந்தப்பட்ட தோல் நோய்களை நீக்கக்கூடிய மிக அழகான ஒரு தாவரம்னு சொல்லலாம். முள் சங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முள் சங்கன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மலை சேர்ந்த பகுதிகளில் ரொம்ப அதிகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். சிறு சிறு இலைகளை கொண்டிருக்கும். முட்கள் நல்லா பெருசாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த முள் சங்கனை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கரப்பான்னு நம்ம சொல்லக்கூடிய டெர்மடைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய தோல் நோய்களுக்கு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். இந்த கரப்பான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கால்களில் சின்ன புள்ளியாக ஆரம்பிக்கும். அரிப்பு எடுத்து 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் உடலுடைய மூட்டுகளில், உடலுடைய பின்புறம் நிறைய இடங்களில் அந்த மாதிரி வட்டமான பேட்சஸாக மாறிடும். பகல் நேரங்களில் அதிகமான அரிப்பு இருக்காது. ஆனால் மாலை நேரம் ஆனால் போதும் அரிப்புகள் எடுத்து 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 மிகப்பெரிய அளவில் தொந்தரவை உண்டாக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இந்த முள் சங்கன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து எது? முள் சங்கனை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தோல் நோய்களை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்கிறதோ வெறும் இந்த முள் சங்கன் இலைகளை மட்டும் எடுத்து நன்றாக அரைத்து அது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் சேர்த்து எங்கெல்லாம் அந்த பாதிப்புகள் இருக்கோ அந்த இடத்துல ஒரு 10 போல போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து கழுவிடுங்க. இதை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை செய்து பாருங்கள். அந்த கரப்பானால் ஏற்பட்ட அரிப்புகள், கரப்பானால் ஏற்பட்ட பேட்சஸ் எதுவுமே இல்லாமல் அந்த இடம் மிகப்பெரிய அளவில் மாறுதல் அடைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது கால்களில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சு நோய்கள். அந்த நரம்பு முடிச்சு நோய்களை முறையான சிகிச்சை எடுத்து கொள்ளாத போது அந்த நரம்பு முடிச்சு நோய்கள் வெடித்து அந்த இடங்களில் மிகப்பெரிய புண்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். என்னதான் நம்ம இயற்கை முறை சிகிச்சை எடுத்தாலும், என்னதான் அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட அந்த புண்களை ஆற்றுவதே மிகப்பெரிய சவால்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த பிரச்சனையை இயற்கையான முறையில் குணப்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முள் சங்கன் செடியை தான் சொல்லணும். முள் சங்கன் செடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து அது கூட வல்லாரை சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு சேர்த்து அதில் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்து குழப்பி ஒரு பேஸ்ட் போல் செஞ்சுட்டு எங்கெல்லாம் இந்த வெரிகோஸ் அல்சர் இருக்கோ அந்த இடத்துலலாம் லேசான ஒரு 10 போல் போட்டு அப்படியே விட்டுருங்க. இரவு நேரங்களில் போடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். காலையில் எழுந்து பாருங்கள், அது எல்லாமே காய்ந்து உதிர்ந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை தொடர்ந்து ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் தொடர்ந்து சிகிச்சையாக எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக இந்த பிரச்சனை குறைந்து ஆரோக்கியம் மேம்படுறதையும், அந்த வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய கால்களில் இருக்கக்கூடிய ஆறாத புண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடலை மாற்றத்தை ஏற்படுத்தி புண்களை ஆற்றக்கூடிய சிறப்பான ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முள் சங்கன் செடியை நம்ம சொல்லலாம். மூன்றாவது, இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சொறி மற்றும் சிரங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உடம்புல அங்கங்கே ஏற்படுகின்ற கடுமையான அரிப்புகள் ஏற்பட்ட பிறகு அந்த இடத்துல வட்டமான திட்டுக்கள், கை மூட்டுகளுக்கு பின்புறம், கால் மூட்டுகளுக்கு முன்புறம், கணுக்கால் பகுதிகள், முதுகு பகுதிகள், கழுத்து பகுதிகள் எல்லா இடத்துலையும் வட்டமாக நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் கொஞ்சோண்டு இந்த முள் சங்கனுடைய இலையை எடுத்து அரைத்து மஞ்சள் வைத்து ஒரு 10 போடுறது போல் குழந்தைகளுக்கு எங்கெல்லாம் அங்கே இருக்கோ இரவு நேரங்களில் இதை 10 போட்டு விட்டுருங்க. ஏன்னா பகல் நேரங்களில் குழந்தைகள் ஸ்கூல் போகிறது, ஆடுறது சரியாக பண்ண முடியாது. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 போட்டுருங்க. ஒரு மாத காலம் இதை தொடர்ந்து செய்யுங்க. அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சொறி, சிரங்கு, அதனால் ஏற்படுகின்ற காயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மறைந்து போய் இயற்கையான தோல் அமைப்பு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும்.
முகப்பருக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. முகப்பருக்களால் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள், அதனால் ஏற்படுகின்ற நிறமாற்றங்கள் முகத்தில், அதைவிட முக்கியம் முகப்பருக்களால் ஏற்படுகின்ற அந்த பள்ளம் மேடு போன்ற முகம் அமைப்பே மாறி போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலையாக நமக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். இதை குறைக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முள்சங்கன் தான். முள்சங்கன் இலைகளிலிருந்து எடுத்து அரைக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து முகத்தில் எங்கெல்லாம் மாற்றங்கள் இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் நன்றாக தடவி அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து முகம் கழுவி விட வேண்டும். இதை தினசரி ஒரு பழக்கமாக தொடர்ந்து செய்யும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக குறைந்து ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதையும், முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்னி சம்பந்தப்பட்ட முகப்பரு சம்பந்தப்பட்ட தழும்புகள் உடம்புல எங்கே இருந்தாலும் படிப்படியாக அவை குறைந்து விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு முகப்பருக்கள் அப்படிங்கிறதே மிகப்பெரிய சவாலான விஷயங்களாக இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு குழந்தையும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கூட அடிக்கடி முகத்தில் பூச்சிகளை பூசி கடினப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அழகான மருந்துகளில் இந்த முள்சங்கன் ஒரு பெரிய இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரமானாலோ, அசைவ உணவுகள் சாப்பிட்டாலோ, இனிப்பு அதிகமான உணவுகளை சாப்பிட்டாலோ ஆசனவாயின்னு சொல்லக்கூடிய மோஷன் போகிற இடத்துல மிகப்பெரிய அளவில் அரிப்பு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண் குழந்தைகள், நிறைய ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஆண்களுக்கு கூட மாலை நேரம் ஏன் வருதுன்னே சொல்லாமல் மிகப்பெரிய அளவில் அரிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். சில நேரங்களில் மலம் கழிக்கும்போது வெண்மை நிறமான பூச்சிகள் கூட உடலை விட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஆசனவாயில் ஏற்படுகின்ற அரிப்புகளை குறைப்பதற்கு, மலம் கழிப்பதற்கு முன்போ பின்போ ஏற்படுகின்ற அரிப்புகளை குறைப்பதற்கு கூட மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முள்சங்கன்லேருந்து எடுக்கக்கூடிய சாறு தான். ஒரு 30 மில்லி அளவுக்கு அந்த சாறு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் உடலை விட்டு வெளியேறுவது போலவே உடலுடைய ஆரோக்கியமும் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு மட்டுமல்ல, ஆசனவாயில் ஏற்படுகின்ற அரிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கும் இந்த முள்சங்கன் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நம் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி நம்மிடம் பேசி அவற்றை நாம் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகியற்றியான் என்றார் திருவள்ளுவர். அதாவது பிச்சை எடுத்து வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்தியவன் கடவுள் என்று சொன்னால் அந்த கடவுள் உலகம் முழுக்க அழியட்டும் என்பதுதான் வள்ளுவரனுடைய ஒரு கோபம். அதே நேரத்தில் ஐயன் திருவள்ளுவர் இப்படி சொல்லுகிற அதே சமயத்தில் ஔவையார் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது நீ கல்வி கற்பது மிகவும் முக்கியம் என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். அப்படி இருக்கிற போது பிச்சை எடுப்பது தொடர்பான ஒரு பல்வேறு விதமான ஒரு கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் பிச்சை எடுத்தல் என்பது ஒரு மனிதனுடைய கையறு நிலை, ஒரு அவலத்திலும் அவலமான ஒரு நிலை என்பதுதான் யதார்த்தத்தில் நாம் காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது பிச்சை எடுப்பது ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல், ஒரு குற்றச்செயல் என்பது நம்முடைய குற்றவியல் சட்டத்தில் இருக்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த சட்டங்கள் அமலில் இருக்கின்றன. அது சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு கடுமையான குற்றமாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது. சமீபத்தில் டில்லி உயர்நீதிமன்றம் இது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பிச்சை எடுப்பது ஒரு கிரிமினல் குற்றம் அல்ல என்று அது வரையறுத்திருக்கிறது. இது பொதுவாக பிச்சை எடுப்பவர்களினுடைய ஒரு மனித உரிமைகளுக்காக பரிந்து பேசுகிறவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கிறது. அவர்கள் அதை வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால், நிறைய நேரங்களில் இந்த பிச்சை எடுக்கக்கூடிய தொழிலுக்கு வந்து சேரக்கூடியவர்களில் 2 வகையான தன்மைகள் இருக்கின்றன. அதையும் நாம் இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டும். ஒன்று,
இன்றைக்கு இந்திய கிராமப்புறங்களில் விவசாயமும் சிறு தொழிலும் பெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர் அல்லது ஒரு பிழைப்பிற்கு வேறு வழி இல்லாதவர்கள் இவர்கள் நகர்ப்புறங்களை நோக்கி குடியமர்கிறார்கள் அல்லது நாடோடிகளாக ஊர் ஊராக சென்று பிழைப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு உரிய தங்குமிடமோ அல்லது உணவோ உறைவிடமோ எதுவும் கிட்டாத போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிர் வாழ்விற்கான வழியாக இந்த பிச்சை எடுத்தல் என்பதுதான் இருக்கிறது. ஒரு துயரமான ஒரு மானுட ஒரு அவலம் அது என்று நாம் சொல்லலாம். அப்படி இருக்கிற போது வழிபாட்டு தலங்களிலோ அல்லது வீடுகளிலோ கடைவீதிகளிலோ அவர்கள் கையேந்தி நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. உடல்நலம் குறைந்தோர், அதே போல் பிழைப்பிற்கு வேறு வழியற்றவர்கள், பசிப்பினி தீர முடியாமல் பரிதவிப்பவர்கள், இவர்களெல்லாம் பிச்சை எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தானம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய அறமாக நம்முடைய பல்வேறு மதங்களும் கூட இங்கு குறிப்பிடுகின்றன, பல்வேறு அறவியல் சார்ந்த கொள்கைகளும் கூட குறிப்பிடுகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை குற்றவாளியாக்கி தண்டிப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு அரசு என்பது ஒரு குடிமக்களை காப்பாற்ற தவறுகிற போதுதான் பிச்சை எடுத்தல் என்கிற ஒரு விஷயம் நிகழ்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு அரசு தன்னுடைய பொறுப்பிலிருந்து கடமையிலிருந்து தவறிவிட்டது. தனிமனிதர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய நலன்களையும் ஒரு அரசு பாதுகாப்பது அதனுடைய முதன்மையான கடமை என்கிற அளவில் பார்க்கிற போது இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான பிச்சை எடுப்பவர்கள் இருக்கக்கூடும் என்று ஒரு புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. அவர்களை முழுமையான கணக்கெடுப்பிற்குள் கொண்டு வர முடியுமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இப்பொழுது பிச்சை எடுப்பவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு மசோதா கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலையும் கூட இருக்கிறது. மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அதற்கான சில முன்முயற்சிகளை எடுத்தார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது என்ன ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், பிச்சை எடுப்பவர்கள் எல்லோருமே தாமாக வேறு வழி இல்லாமல் வந்து பிச்சை எடுப்பவர்கள் ஒரு தரப்பினர் என்றால், கடத்தல்கள் மூலமாக குழந்தைகளை கடத்துவது, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 40,000 குழந்தைகள் கடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் 3 லட்சம் குழந்தைகள் போதைப் பொருள்கள் கொடுத்து அவர்கள் பிச்சை எடுக்கிற தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. சட்டவிரோத கும்பல்கள், அதாவது பிச்சை எடுப்பதற்காக குழந்தைகளை கடத்தி அவர்களை ஊனப்படுத்தி அவர்களுக்கு போதைப் பொருள் கொடுத்து அவர்களை பிச்சை எடுக்கிற தொழில் வைக்கக்கூடிய ஒரு செயலும் இருக்கிறது. இதை குற்றமில்லை என்று நாம் சொல்லிவிட்டால் இந்த தொழிலில் கட்டாயமாக குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடியவர்கள் அதன் மூலமாக மிகுந்த ஒரு சுதந்திரம் பெற்று விடுவார்கள் என்கிற ஒரு தரப்பும் இருக்கிறது. பிச்சை எடுப்பது குற்றமில்லை என்றுதான் நீதிமன்றம் சொன்னதே ஒழிய, வலுக்கட்டாயமாக பிச்சை எடுப்பதற்காக கடத்தலில் ஈடுபடுவது, கட்டாயப்படுத்தி பிச்சை எடுப்பது எல்லாமே இன்றைக்கும் கூட கிரிமினல் குற்றங்களாக இருக்கின்றன. இந்த இடத்தில் நாம் இதை எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது என்று பார்க்கிற போது, பொதுவாக பிச்சையை எடுக்கிறவர்களின் மீதான ஒரு முழுமையான கண்காணிப்பை கொண்டு வர வேண்டும். அவர்கள் எங்கும் மறைந்து வாழவில்லை, எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். தெருக்களில் பிச்சை எடுப்பவர்களுக்கான நிவாரண முகாம்களை நாம் ஏராளமான அளவிற்கு உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கலைஞர் என்றோ அத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டார். அதாவது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தை இந்தியாவிலேயே முதலாக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார் என்பதையும் கூட நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். அதுபோன்ற விஷயங்களை ஒரு முன்னோடியாக கொண்டு பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை, புனர்வாழ்வு மையங்களை பரவலாக உருவாக்க வேண்டும். அதற்கு பெருமளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதற்கான தனியான ஒரு அமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். அதேபோல் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவர்கள், ஹியூமன் டிராஃபிக்கிங் என்று சொல்லக்கூடிய மனித கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் மீதான கண்காணிப்பும் அவர்கள் மீதான தண்டனையும் மிக மிக கடுமையாக்கப்பட வேண்டும். சந்தேகத்திற்கிடமாக ஒரு குழந்தை பிச்சை எடுத்து கொண்டிருந்தால் அதை பற்றி உடனடியாக விசாரணை மேற்கொள்வதற்காக தொண்டு அமைப்புகளுடன் இணைந்து நம்முடைய அரசு செயல்பட வேண்டும், காவல்துறை செயல்பட வேண்டும். நாம் நிச்சயமாக மறுவாழ்வு என்பதை ஒரு உண்மையான அர்த்தத்தில் மேற்கொண்டால் பிச்சை எடுக்கிற தொழிலை ஒழிப்பது மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய மனிதர்களை அந்த அவலத்திலிருந்து மீட்பது என்பது ஒரு அரசிற்கு பெரிய ஒரு காரியமல்ல என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை நாம் சந்தித்து வருகிறோம். அவர்களின் துறையை பற்றி அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டும் வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது.
இன்றைய சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேஷன் அவர்கள். ஒரு இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைய அரசியல் சூழல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அரசியல்னு சொன்னோம்னா பல துறை சார்ந்த அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளை இன்னைக்கு அதில் உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்றதை பார்க்குறோம். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் பதவியில் நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு பார்க்கும்போது அதில் முக்கியமானதாக நம்ம இப்போ கருதுறது குட்கா ஊழல். இதில் காவல்துறை அதிகாரியே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் போது இதற்கான நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படலை, இதோட பாதிப்புகள் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தான். முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு இயக்கம் சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு சமூக பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொடுக்குற பணிகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்ற முறையில் இன்றைய அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களும் செயல்படலை, எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது அரசுன்னு ஒன்று செயல்படுதா, ஒரு செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல். இது மக்கள் எல்லாருமே இதை உணர்றாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஊடகங்கள் வாயிலாகவும் பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த ஒரு சூழல்ல ஊழல் அப்படின்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு அரசியல் பதவியில் இருக்கிற பல பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்களுக்கு மேல அடுக்கடுக்கான பல கேஸ் இருந்தும் பதவி விலகாத ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜயபாஸ்கர் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்கா ஊழல் அப்படின்னு வரும்போது இதை ஆரம்பத்திலிருந்து சொல்றாங்க. அதன் மேலும் நிறைய வழக்குகள் அவர் மேலே தொடரப்பட்டிருக்கு. இன்றும் பதவியில் நீடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த குட்கா ஊழல் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு அப்பாற்பட்டு காவல்துறை அதிகாரியே இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய பேரம் இதில் நடக்குது. இதெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஆனாலும் இன்னும் இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம பார்க்குறோம். இதன் விளைவுகள் எவ்வளோ தூரம் தீவிரமாக இருக்கும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது சார். முதல்ல இந்த குட்கா பேரம், குட்கா ஊழல் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பமானது, அதோட இன்றைய நிலைப்பாடு என்ன, இதுல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. இது குட்கா அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருளாக முடிவெடுக்கப்பட்டு அந்த ஆக்ட்லேயே இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்படுகிறது. அதில் அந்த சட்டத்தில் இது தடை செய்யப்பட்ட பொருளாக இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் இது பரவலாக கிடைக்கிறது. பல மாநிலங்கள் இதை தடையே செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வரும்பொழுது தான் 2013 சுப்ரீம் கோர்ட் எல்லா மாநிலங்களையும் நீங்கள் இதில் என்ன செஞ்சுருக்கீங்க, ஏன் இன்னும் தடை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட் கேட்கும் பொழுது அப்போ தான் 2013 நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அதை பேன் பண்ணி அதற்கான ஒரு கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஒவ்வொரு வருடமும் அதை நீட்டிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2013 அதை பேன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அது இல்லீகலாகவே அது பல இடங்களில் எல்லா இடங்கள்லையும் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் எல்லா இடங்கள்லையும் அது நம்ம கிடைக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது பலர் இதை ஒரு பிரச்சனையை எழுப்பினாங்க. பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கூட இவ்வளோ பரவலாக கிடைக்குது ஒரு பேன் பண்ண ஒரு பொருள் அப்படின்னும் பொழுது. அதற்கு பிறகு தான் தெரிய வந்தது இதில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சருமே இதில் நேரடியாக இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது. அது 2016 ஒரு முறை காவல்துறையிலேருந்து ஒரு ரெய்டு போகிறாங்க. அந்த ரெய்டு என்ன ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் நமக்கு தெரியாது. அதில் பேசப்பட்ட பேரங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. அதனால் 2016 வருமான வரித்துறை முதல்ல அந்த மாதவராவ் அப்படின்னு சொல்லி MDM குட்காவை ரெய்டு செய்கிறாங்க. அவங்க ரெய்டு செய்யறதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் வரி ஏய்ப்பு நடத்திருக்கு. கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காங்க அந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெய்டு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து டாக்குமெண்ட்ஸ் பலவற்றை எடுக்கிறாங்க. அவங்க கம்ப்யூட்டரில் டேலி ஷீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவர்கள் இந்த குட்காவை தமிழகத்தில் விற்பதற்காக எப்படி ஒவ்வொரு துறைக்கும் இந்த துறையில் எதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல சுகாதாரத்துறை, அதில் கீழே வரக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா காவல்துறை, சென்னை கார்ப்பரேஷன், சென்ட்ரல் எக்ஸைஸ், இது போன்று எல்லா துறைகளும் இதற்கு சம்மந்தப்பட்ட எல்லா துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இவங்க பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த டேலி ஸ்டேட்மெண்ட்டில் வருது. அதாவது ஹெச்எம் அப்படின்னு ஹெல்த் மினிஸ்டருக்கு கொடுத்ததாகவும், சிஓபி அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு கொடுத்ததாகவும், இது மாதம் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் அதிகாரிகளுக்கு 7 லட்சம் ரூபாய். இந்த மாதிரி ஒரு டேலி ஸ்டேட்மெண்ட்டை பறிமுதல் செய்கிறாங்க இன்கம் டேக்ஸ்.
அது மட்டும் இல்லாமல் மாதவராவ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க, அஃபிடவிட் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் செல்லும். ஒரு கேள்விகளாக கேட்டு இந்த மாதிரி உங்களிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். இதில் இந்த மாதிரி ஹெச்எம்னு சொல்லப்பட்டிருக்கே, சிஓபின்னு சொல்லப்பட்டிருக்கே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு இந்த மாதிரி லஞ்சம் பேமெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறாங்க. அப்போது அவர் வந்து ஒரு வாக்குமூலமே கொடுக்குறாரு. அந்த அஃபிடவிட்லேயே அவர் சொல்கிறார், அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காரு. என்னென்னா ஹெச்எம் அப்படிங்கிறது சுகாதாரத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர், சிஓபி அப்படிங்கிறது கமிஷனர் ஆஃப் போலீஸ், நாங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கோம், கார்பரேஷன் அஃபிஷியலுக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இப்படி எல்லா துறைகள்லையும் எவ்வளோ பேமெண்ட் பண்ணாங்கங்கிறத அவர் வாக்குமூலமாக கொடுத்துட்டாரு. அப்போ இது வந்து நீதிமன்றத்திலையும் செல்லக்கூடிய வாக்குமூலம்ங்கிறது போது நேரடியாக அப்பொழுதே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், வருமான வரித்துறை வந்து உடனடியாக இந்த லெட்டரை கொண்டு போய் நம்ம தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. டிஜிபி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அசோக் குமார்னு வந்து ஒரு டிஜிபி வந்து இதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வந்து முற்பட்டார். அவர் உடனே வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் அவரை போக வச்சிடுறாங்க. சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் வந்து ராம்மோகன் ராவ் அவர் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் அதன் மேலே எடுக்கலை. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராம்மோகன் ராவ் ஆஃபீஸர் ரெய்டு பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் திரும்ப வருமான வரித்துறையிலையும் சிபிஐலையும் மாட்டுது. இது சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு எங்கேயாவது போயிட போகுதுன்னு பயந்து ஜார்ஜ் அவர்கள் டிசம்பர் 22ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு ஊழல் அப்படின்னு சொல்லி அவரே கைப்பட எழுதி வந்து இதை விசாரிக்கப்பட வேண்டும்னு சொல்லி மாநில அரசு விசாரணைக்குள்ளே இதை உட்படுத்திட்டா இது வந்து வெளியே வராமல் இருந்துரும் அப்படிங்கிறது தான் அதோடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. அதை அவர் செய்கிறார். அப்போது அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து அது போகுது. லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த விதமான விசாரணையும் அப்பொழுது தான் இது வந்து பெரிய அளவில் வெளியே வந்து எல்லாரும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லாரும் பேசுகிறோம். இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே மட்டும் இதை பதிவு செஞ்சுட்டு, எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சரையோ, அப்பொழுது கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்த ராஜேந்திரன் அவர்களையோ, அதற்கு முன்பு கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்த ஜார்ஜ் அவர்களையோ, இவர்கள் யார் பெயருமே எஃப்ஐஆரில் இன்க்ளூட் பண்ணல இவங்க. அப்போது தான் வந்து இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நேர்மையான விசாரிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தேவை என்ற கோரிக்கை பலர் வைத்தார்கள். அப்பொழுது திமுகவின் அன்பழகன் அவர்கள் வந்து ஒரு வழக்கும் வந்து இந்த விஷயத்தில் தொடர்ந்து இது வந்து சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டது. சிபிஐக்கு மாற்றப்பட்ட உடனே இப்போ வந்து நம்ம அதற்கு அடுத்தபடியாக இப்போ இந்த ரெய்டுகளை பார்க்குறோம். சிபிஐ வந்து மாதவராவையும் கூட்டு திரும்ப ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து அறப்போர் இயக்கம் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரங்களையும் சிபிஐ காமிச்சிருக்கோம். இதை தவிர வந்து எப்படி வந்து ரயில் மூலமாக மூலமாக குட்கா உள்ளே எடுத்துகிட்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்லி மதுரை ஸ்டேஷனில் 5 நிமிஷம் நிற்க வேண்டிய ட்ரெயின் எப்படி 1/2 மணி நேரம் நின்று குட்காவை இறக்குறாங்கிறத ஆதாரங்களோட ஸ்டிங் பண்ணி அந்த ஆதாரங்களையும் சிபிஐக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இந்த வழக்கில், அன்பழகன் அவர்கள் தொடுத்த வழக்கில் அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்த விசாரணை செய்ய வேண்டும். குட்கா வந்து எப்படி வருது, எப்படி விற்கப்படுகிறது, யாரெல்லாம் இதில் இன்வால்வ், எல்லாரையுமே இதில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒட்டுமொத்த விசாரணையை இப்போ சிபிஐ துவங்கியிருக்காங்க. அதில் முதல்ல ஆரம்ப கட்டமாக இந்த மாதவராவையே வச்சு இப்போ மாதவராவை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவர்கள் முக்கியமாக பார்ப்பது அந்த மாதவராவ் வந்து இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்ததாக சொல்லப்பட்டு விட்டது. அந்த பணம் கொடுத்ததுக்கான அந்த மணி ட்ரெயிலை வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படலாம் என்பது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கண்டிப்பாக சார். இதோட ஆரம்பம் ஒரு வருவாய்த்துறை ஆரம்பித்து அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் பல கட்சிகளுடைய ஒரு வலியுறுத்தல் அதன் காரணமாக அது சிபிஐக்கு மாறி இவ்வளோ நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருக்குது அப்படின்போது ஒரு சாதாரண விஷயம் அதில் ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ பெரிய ஊழல் பேரம் நடக்குது அப்படின்னும் போது அந்த துறை சார்ந்த அமைச்சர் இன்னும் மற்ற பல வழக்குகளும் பல பிரச்சனைகளும் ஊழலும் அவர் மேலே இருந்தும் இன்னைக்கு வந்து இன்னும் பதவியில் நீடிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு விசாரணைகள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும், எவ்வளோ தூரம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழும்புது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏனென்றால் இது வரைக்கும் இப்போது கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக வருமான வரித்துறையும் சிபிஐயும் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதன் மூலமாக அவர்கள் வந்து தீவிரமான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பார்வை மாறலாம். ஆனால் இதுவரை வந்து அதை நம்ம வந்து இன்னும் பார்க்கல. சிபிஐ இந்த வழக்கில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறத பார்க்குறோம், என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பார்க்கணும். ஆனால் விஜயபாஸ்கர் மீது எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அமைச்சர், அவர் மீது அடுக்கடுக்கான பல ஆதாரங்கள் முன் வருது. வெறும் குற்றச்சாட்டுகள் கிடையாது, இது எதுவுமே குற்றச்சாட்டுகள் கிடையாது, பல ஆதாரங்கள் முன் வருது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்பு 89 கோடி ரூபாய்க்கான
அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி வருமான வரித்துறை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சு எலெக்ஷன் கமிஷனுடைய டாக்குமெண்ட்டில் வருது. அன்று விஜயபாஸ்கர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், 10,000 ரூபாய் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை என்னுடைய வீட்டிலிருந்தோ என்னுடைய இழுப்பூர் வீட்டிலிருந்தோ எங்கேருந்தோ அப்படின்னு. ஆனால் வருமான வரித்துறையுடைய டாக்குமெண்ட் வெளியே வந்திருக்கு. மிக தெளிவாக அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லியிருக்கிறது 5 கோடி ரூபாய் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு வந்து ஆர்கே நகர் தேர்தலில் லஞ்சம் கொடுத்ததற்கான முக்கியமான காரணம் வந்து வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததற்கான முக்கியமான காரணம் விஜயபாஸ்கர் அப்படின்னு அந்த எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்லேயே பதிவு செய்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குட்கா ஊழலில் நேரடியாக மாதவராவ் அவர்களே விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நான் மாதம் 14 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய வீட்டில் வருமான வரித்துறையில் ரெய்டு செஞ்சதில் இது மட்டும் இல்லாமல் வேறு இன்னும் பல பணம் கிடச்சிருக்கு. அவருடைய இழுப்பூர் வீட்டில் கிட்டத்தட்ட 12,96,000 ரூபாய் எடுத்ததில் அவருடைய தந்தை சின்னத்தம்பி, விஜயபாஸ்கர் அமைச்சருடைய தந்தை அவர்கள் சின்னத்தம்பி அவர்கள் வந்து இதை வந்து எல்லாமே ஒரு 28 ப்ரௌன் கவரில் பணம் போடப்பட்டு அப்பாயின்மெண்ட் இல்லை நீ அந்த எந்த ஆர்டருக்காக இது அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்காக டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்காக வாங்கப்பட்ட லஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாக்குமூலமே வருமான வரித்துறையில் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய 4 ஹெக்டர் நிலத்தில் வந்து 43 மீட்டர் ஆழத்திற்கு அந்த ஜல்லி கிராவல் எடுக்க வேண்டியது அவர் வந்து லைசன்ஸ் 43 மீட்டருக்கு இருந்தோம் 72 மீட்டர் ஆழத்துக்கு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வெறும் 2,95,000 கியூபிக் மீட்டர் அளவிற்கு தான் அவங்க வந்து வெட்டி எடுக்கணும்னு இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 25,500,000 கியூபிக் மீட்டருக்கு வெட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வருமான வரித்துறை ஏரியல் சர்வே மூலமாக டிஜிட்டல் சர்வே மூலமாக கணக்கிட்டு அதோடைய ஆதாரமும் இப்போ வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடல் உறுப்பு மாற்றம் இன்றைக்கி வந்து உடல் உறுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்டான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அமைப்பு இருக்குது சுகாதாரத்துறைக்கு கீழே. இன்றைக்கி வெளிநாட்டவர்கள் வந்து 50 பேர் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு 90 பேருக்கு ஆர்கன் கிடச்சிட்ருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு உடல் உறுப்பு கிடச்சிட்ருக்கு. ஆனால் இந்தியர்கள் 5,000 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க உடல் உறுப்புக்காக. இந்த ரூலே என்னென்னா முதல்ல தமிழர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், 2வது தமிழர்கள் இல்லாத இந்தியர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதற்கு பிறகு தான் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ இதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ராக்கெட் வெளியே வந்திருக்கு. அதுக்கு வந்து ஹெட்டாக டாக்டர் பாலாஜின்னு ஜெயலலிதா அவர்களுடைய கைரேகை அட்டஸ்ட் பண்ண டாக்டர் பாலாஜியை ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணவர் விஜயபாஸ்கர். அப்போது இவ்வளவு ஆதாரங்கள் ஒரு அமைச்சர் மீது அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வெளியே வந்தும் இவர் வந்து பதவி விலகிறதுக்கு தயாராக இல்லை, இவரை வந்து ஒதுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த கூட்டு கொள்ளையை தான் காமிக்குது. இன்றைக்கி முதலமைச்சருக்கு இது எல்லாமே நல்லாக தெரியும். முதலமைச்சருக்கு இதில் எல்லாருமே அவரும் வந்து இன்வால்வ்டாக இருக்கார். அந்த 89 கோடி ரூபா வரும்போது அது பிரித்து 13 கோடி பிரிக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 13 கோடி போகிறதா தான் அந்த சார்ட்டில் சொல்லப்படுது. அப்போது மிக தெளிவாக டாக்டர் விஜயபாஸ்கர் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் கூட இன்றைக்கி வந்து விலகிறதுக்கு தயாராக இல்லை. ஒரு மருத்துவர் ஒரு நேர்மையற்ற மனிதநேயமற்ற ஊழல்வாதியாக இருந்தார், இல்லை வந்து நேர்மை இல்லாமல் இருந்தார்னு சொன்னால் சில உயிர்களுக்கு ஆபத்து. ஆனால் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு சமுதாயத்துக்கே ஆபத்து. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். கண்டிப்பாக சார். இப்போது இன்றைய சூழலில் இந்த ஒரு பிரச்சனை இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு முதலமைச்சரே இந்த வளையத்திற்குள் இருக்கிறாங்க அப்படின்னா இதை தாண்டி எங்கே போகும்? ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம காவல்துறை அணுகிறோம். காவல்துறை அதிகாரி ஆணையரே இந்த ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, முதலமைச்சரே இந்த கமிஷன் விஷயத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு வரும்போது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எவ்வளோ தூரம் இவங்க தீவிரமாக எடுத்திருப்பாங்க, அதற்கான ஒரு பணிகளில் இவங்க செயல்படுவாங்க. அப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம முதல்ல போகிறது காவல்துறைக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு இளைய சமுதாயம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருக்கு குட்கானால். இன்றைக்கி வந்து நாம் என்ன வெளியே வந்திருக்குங்கிறத பார்ப்போம். வெறும் எம்டிஎம் குட்கா இவர்களுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தது அப்படிங்கிறது தான் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு குட்கா நிறுவனங்கள் இருக்கிறது, எவ்வளோ பேர் வித்துட்ருக்காங்க. அப்போ இந்த ஒவ்வொரு நிறுவனத்தும் கிட்டேருந்தும் இவங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்க. கஞ்சா விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்களுக்கு அருகே. அப்போ குட்காக்கு வாங்கினாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு கஞ்சா கிட்ட வாங்காமலாக இருந்திருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி வந்து பல கேள்விகள் வந்து எழும்புது.
இது வந்து நம்மளுடைய சமுதாயத்தையே சீரழிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து அந்த நாம் யாரை நோக்கி இதுக்காக வந்து நீதி கேட்டு போவோமோ அந்த காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளே இதில் நேரடியாக இன்வால்வ்டாக இருக்காங்க. நம்ம சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சரே இதில் இன்வால்வ்டாக இருக்காங்கன்னும் பொழுது மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலையில் தான் இருக்கும். என்ன இதில் செய்ய முடியும் அப்படிங்கிறதே ஒரு தெரியாத ஒரு நிலை, ஒரு ஜனநாயகத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலையில் கொண்டு வந்து இன்றைக்கி விட்டுருக்காங்க நம்மளை. அப்போது இன்றைக்கி வந்து மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது இதுதான், நீதிமன்ற பார்வையில் இந்த விசாரணை நடைபெற்றால் மட்டும்தான் இதில் வந்து ஓரளவுக்காவது உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெறும் சிபிஐ மட்டும் செய்தால் மட்டும் போதாது, அது நீதிமன்ற பார்வையில் நடக்க வேண்டிய விசாரணையாகவும் அமைய வேண்டியது முக்கியமாக இருக்குது. நீதிமன்றம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊழல் இந்த பிரச்சனைகளை பற்றி விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட தந்தை அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது இதை நாங்கள் வந்து சட்டப்படி இதில் நாங்கள் அணுகுவோம், கோர்ட்டின் மூலமாக நாங்கள் வந்து குற்றமற்றவர் நிரூபிப்போன்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. அப்போது நீதிமன்றம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி செயல்படுமோ அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலும் எனக்கு ஏற்படுது இல்லைங்களா? நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நீதிமன்றத்தில் லஞ்சம் ஊழல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நீதிமன்றங்களை பொறுத்தவரை ஒரு லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லலாம், தன்னிச்சைத்தன்மை நீதிமன்றங்களுக்கு இருக்குது. ஒரு நீதிபதி வந்து அவர் நேர்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் வந்து நேர்மையான தீர்ப்புகள் இன்றும் நீதித்துறையில் வழங்க முடியும். அதனால தான் நம்ம குன்ஹா போன்ற நீதிபதிகளை நம்ம வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பாக அந்த ஒரு வகையில் தான் இன்றைக்கி வந்து நீதித்துறை ஓரளவுக்காக தன்னிச்சைத்தன்மையோடு இருக்குது. அதனால தான் கொஞ்சமாச்சும் நம்மளை வந்து நம்பிக்கையோடு வந்து நீதிமன்றத்தை நோக்கி நம்ம பார்க்குறோம். அதுவும் முழுவதாக ஊழல் மிக்க ஒரு இதுவாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். இன்று ஓரளவுக்கு நாம் நீதிமன்றத்தை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் இந்த வழக்குகள்லாம் வந்து விசாரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து தொடர்ந்து இருந்துகிட்ருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இன்றும் குட்கா அப்படிங்கிறது வெளி மார்க்கெட்டில் சர்க்குலேஷனில் இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம அதை ஒழிச்சிட்டோம், இது கேஸ் நடந்துகிட்ருக்கு, இதுக்கு முழுமையாக தடை செய்துட்டோம் நம்ம சொன்னாலும் பட்டவர்த்தனமாக வெளியில் பப்ளிக் மத்தியிலேயே இது தெரிய வருது, இன்னும் இது வெளியில் கிடைக்குது அப்படிங்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழல். பள்ளி கல்லூரி இருக்கக்கூடிய இடங்களில் இது இவ்வளோ சுலபமாக தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு, இன்றைய அடுத்த தலைமுறை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது இல்லைங்களா? கண்டிப்பாக இது வந்து ஒரு 3-4 வருடமாக நடந்துட்டு இருக்கும் பொழுது இது வெளியவே வரலைங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. அரசுக்குள் இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளாவது இதை வந்து வெளியே வந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதனால் பாதிக்கப்படுறது பள்ளி குழந்தைகள். ஒரு குழந்தை முழு மூளை வளர்ச்சி ஏற்படுவதற்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடும். அதனால தான் 20 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு பேரண்ட்ஸுடைய கைடன்ஸ் தேவை, எல்லாமே நம்ம சொல்கிறோம். அந்த 20 வயதிற்கு முன்பு அவர்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது குடி பழக்கத்திற்கோ இல்லை கஞ்சா பழக்கத்திற்கோ இல்லை வந்து இந்த மாதிரி குட்கா பழக்கத்திற்கோ நீங்கள் வந்து அடிமைப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அவங்க வந்து வாழ்க்கை முழுக்க அதிலிருந்து வெளிவருவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகிவிடும். அவங்க மூளை வந்து முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்பு அவங்கள ஈஸியாக அடிக்ட் ஆக்கிட முடியும். நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சயின்டிஃபிக்காக. ஸோ அதை தான் இந்த குட்கா விற்பவர்களோ சாராயம் விற்பவர்களோ மற்றவர்களோ வந்து இதை வந்து முற்படுத்துகிறார்கள். அப்பொழுது செய்யும் பொழுது நம்ம அதை வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு சமுதாயம், ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும்னு சொன்னால். ஆனால் அதை அந்த இடத்துல வந்து இன்று வந்து ஒரு காவல்துறையும் அரசியல் பிரமுகர்களும் மிகப்பெரிய அளவில் லஞ்சம் வாங்கிட்டு வேறு எதுனத்தில் இல்லாமல் லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு விதத்தில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்கில் வாங்குகிற ஊழல் கூட அவங்க கொடுக்குறவங்க தயாராக இருக்காங்க, வாங்குறவங்க தயாராக இருக்காங்க, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கங்கிற அளவில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் குட்கா என்பது ஒரு குழந்தைகளை நேரடியாக பாதிக்குது. அதுவும் தவறு, அதற்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் குட்கா என்பது மன்னிக்க முடியாத குற்றம். இந்த குற்றங்களுக்கு எப்படி வந்து இதை வந்து காவல்துறை அதிகாரிகளோ இல்லை சுகாதாரத்துறை அமைச்சரோ இதற்கு பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய குற்றம். அதனால் இன்றைக்கி வந்து இது எப்படி வந்துட்டுருக்குன்னு பார்த்தா, இப்போ நம்ம ரயிலில் வரும்போது கூட அந்த ரயிலில் வருகிறது, இப்போ வடநாட்டிலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு 5 நிமிஷம் நிற்க வேண்டிய ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் 1/2 மணி நேரம் நிற்கிது. அப்போ 5 நிமிஷம் நிற்க வேண்டிய ட்ரெயின் 1/2 மணி நேரம் நிற்குதுன்னா அந்த ட்ரெயின் டிரைவருக்கு தெரியும். அந்த ட்ரெயின் டிரைவர் நிப்பாட்டுறாரு, அந்த ஸ்டேஷனில் 5 நிமிஷம் தான் நிற்கணும். அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியும், ஏன்னா அவர் வந்து விஐபி கேட்டை திறந்து விடுறாரு அந்த குட்கா வெளியே போகிறதுக்காக. அந்த பார்சல் ஆஃபீஸருக்கு தெரியும், அந்த பார்சல் ஆஃபீஸர் எந்த வெயிட்டும் போடாமல் செக்கிங் பண்ணாமல் அதை வெளியே அனுப்புகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் போலீஸ்க்கு தெரியும்,
அவங்க அங்கேயே நிற்கிறாங்க, பார்க்காத மாதிரி போகிறாங்க. இது எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் பதிவாயிருக்கு. அப்போது இந்த அளவிற்கு ஒட்டுமொத்த ரயில்வே துறை, நான் இதில் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ, அவங்க முழுவதுமாக இப்போ அந்த அதிகாரிகள் இன்வால்வ்டாக இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் என்ன யோசிக்கணும்? அவர்களுடைய குழந்தை பற்றிய ஒரு விஷயம் இல்லையா அது? நாளைக்கு உங்கள் குழந்தைகள் குட்காவிற்கும் இதற்கும் அடிமையாகக்கூடிய ஒரு வேலையைத்தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இந்த இடத்துல. அப்பொழுது வந்து மக்களாகிய நம்ம தான் அதிகாரிகளாகிய நல்ல நேர்மையான அதிகாரிகள் இதை வெளியே கொண்டு வந்திருக்கணும். அது கொண்டு வராததே ஒரு மிகப்பெரிய வேதனை. இந்த மாதிரி அதிகாரிகள் அமைச்சர்களுக்கும் மற்றவர்களுக்கும் துணை போவதுங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாகத்தான் நம்ம இதில் பார்க்கணும். கண்டிப்பாக குட்காவில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு இதற்கான ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும். ஒரு நீதி இதில் வழங்கினாதான் நாளைக்கு நம்மளுடைய சமுதாயத்தை குட்காலேருந்து காப்பாற்றுவதற்கான வழி ஏற்படும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக சார். ஒரு இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இந்த உங்களுடைய இயக்கம் அப்படிங்கிறது என்ன? இது மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் எவ்வளோ தூரம் தங்களை இணைச்சிட்டு இருக்காங்க? இன்றைக்கி நீங்கள் சமூகத்தில் பார்க்குற பிரச்சனை என்னன்னு குறிப்பாக சொல்லுங்கள். மக்கள் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் மிக முக்கியமாக இந்த லஞ்சம் ஊழல் குறித்த பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரொஃபஸர் அருண்குமார்னு ஒருத்தர் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இன்றைக்கி அந்த கருப்பு பணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி லஞ்சம் ஊழல் மூலமாக வரக்கூடிய கருப்பு பணம் கிட்டத்தட்ட 62% நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், சிலர் கையில் மிகப்பெரிய அளவில் கருப்பு பணம் போகும்பொழுது இன்றைக்கி நம்மளுடைய தேர்தல் முறை, நம்மளுடைய ஜனநாயக முறையே ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் நம்ம இப்போ வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் பார்க்குறோம். அப்போ தேர்தலையே இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த ஜனநாயகமே கேள்விக்குறியாக மாறிடுது. அப்போ மக்களுடைய கருத்துக்களோ மக்களுடைய வாக்கோ நேரடியாக தேர்ந்தெடுத்து நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம், பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கிடுச்சுன்னு சொன்னால் நாளைக்கு மக்கள் பிரச்சனைகளை இவங்க தீர்க்க மாட்டாங்க. அப்போ மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கக்கூடிய, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரசையோ அரசியல்வாதிகளையோ நாம் உருவாக்கணும்னு சொன்னால் இதை கேள்வி கேட்க வேண்டிய, இதை குறைக்க வேண்டிய அவசியம் மிகப்பெரிய அளவு நம்ம கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கில் கடைசியில் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஜட்ஜு சொன்னார், இதை நீதிமன்றங்களோ மற்றவங்களோ செஞ்சிட முடியாது. மக்கள் ஒரு சிலர் ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸோட அவங்க இந்த லஞ்சம் ஊழலில் ஈடுபட்டு இருக்காங்க. மக்களாகிய பெரும்பான்மை மக்கள் இதை எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, இதை எதிர்த்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது தான் இது மிகப்பெரிய அளவில் குறையும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு வேலையை தான் ஒரு இயக்கமாக இன்று பல மக்கள் வெளியே அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த 2-3 ஆண்டுகளில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இன்னும் வளர வேண்டும். எப்பொழுது ஒரு பெரும்பான்மையான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த கேள்விகளை முன்னெழுப்புகிறார்களோ கண்டிப்பாக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மக்கள் சொல்வதை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இவங்களுடைய பணத்தில் தான், அவங்க வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குறாங்க, இவங்க தேர்ந்தெடுத்து தான் அவங்க வராங்க. ஸோ அந்த ஒரு நிலைக்கு நம்ம உட்படுத்த வேண்டும் என்பதை நோக்கி தான் செய்கிறோம். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு ஜனநாயக இயக்கத்தின் ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, இன்றைய அரசாங்கம் எவ்வளோ தூரம் ஒரு ஊழல் லஞ்சம் இதுக்கு கை போயிருக்காங்க, இன்றைக்கி அது துறை சார்ந்த பல அமைச்சர்கள் மேலே வழக்குகள் இருந்தும் அவர்கள் கைது செய்யப்படாத ஒரு சூழல் இருக்குது. இந்த நிலை நீடித்தால் மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுவாங்க, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா குட்கானால அடுத்த தலைமுறை எவ்வளோ தூரம் பாதிப்பு உள்ளாக போகிறாங்க. இதை தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தடையை மீறி இது இன்னும் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னும் போது இது எவ்வளோ தூரம் ஒரு அபாயகரமான ஒரு சூழல். இந்த நிலை மாறணும் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் அதற்கான ஒரு கடமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஸ்வப்னா என்று மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு பெண் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு ஒரு தங்கம் கொண்டு வந்திருக்கிறாள். இந்த முறை அந்த இந்தோனேஷியாவிலே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் நிறைய பதக்கங்களை இந்திய மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
அதில் இந்த ஸ்வப்னா பெற்றிருக்கிற அந்த தங்கப்பதக்கத்திற்கு என்ன தனி சிறப்பு? அவள் ஒரு மிகப்பெரிய வலியை தாங்கிக் கொண்டு அந்த வெற்றியை பெற்றிருக்கிறாள் என்பது. இரண்டாவது, ஏழ்மையிலும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு இந்தியாவை உயர்த்தி பிடித்திருக்கிறாள் என்பது இன்னொன்று. இந்த இரண்டு செய்திகளும் ஒரு சாதனையை செய்வதற்கு யாராலும் முடியும் என்கிற நம்பிக்கையை நமக்குள் விதைக்கிறது. அந்த ஸ்வப்னா என்கிற பெண் ஹெப்டத்லான் என்கிற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஹெப்டத்லான் என்பது ஒரு விதமான ஓட்டப்பந்தயம். ஆனால் சாதாரணமான ஓட்டப்பந்தயம் இல்லை, அது மிக கடினமானது. ஓட்டப்பந்தயம் என்பது சமதளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு ஓடுவது, அவ்வளவுதான். ஆனால் இந்த ஹெப்டத்லான் என்பது பல இடங்களில் நீளத்தாண்டி உயரத்தாண்டி ஓடி அந்த இலக்கை எட்ட வேண்டும். ஓடுகிற போதே தடைகள் இருக்கும், தடைகளை தாண்ட வேண்டும், பிறகு அகல தாண்ட வேண்டும். இப்படி பல்வேறு விதமான விளையாட்டுகளும் ஒரே விளையாட்டுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த ஹெப்டத்லான் விளையாட்டு என்பது. இதில் இயல்பாக ஒருவர் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு விதமான திறமைகள் தேவைப்படும். விரைந்து ஓடினால் மட்டும் போதாது, அவர்களுக்கு அந்த தடைகளை தாண்ட தெரிய வேண்டும், அகல குதிக்க தெரிய வேண்டும். இப்படி பல்வேறு பயிற்சிகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். எல்லா பயிற்சிகளையும் பெற்றிருந்தாலும் கூட ஸ்வப்னாவுக்கு இயற்கையில் ஒரு குறை இருந்தது. அது கூடுதலாக இருப்பதும் குறைதான். இந்த உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு குறைந்தாலும் குறைதான், ஒரு உறுப்பு கூடுதலாக இருந்தாலும் குறைதான். அந்த பெண்ணுக்கு 2 பாதங்களிலும் 6 விரல்கள் இருந்தன, மொத்தம் 12 விரல்கள். 12 விரல்கள் இருப்பதில் என்ன சிக்கல் என்றால், அந்த காலில் அணிந்து கொள்ளுகிற அந்த அணியம் பூட்ஸ் இருக்கிறதே, அது இந்த 6 விரல்களை கொண்ட அந்த கால்களுக்கு மிக இறுக்கமாக இருக்கு. நமக்கே நாம் அணிந்து கொள்ளுகிற அந்த காலணி கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் நடப்பதே கடினம், ஓடுவது இயலாது. அந்த பெண்ணுக்கு 5 விரல்களுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த காலணி 6 விரல்களை கொண்ட அந்த பெண்ணுக்கு மிக இறுக்கமாக இருக்கிறது. அவளுக்கென்று தனியாக தயாரிக்கப்பட்ட அந்த காலணி கிடைக்கவில்லை. எனவே இதிலேயே அவள் ஓடி பயிற்சி பெற்றிருக்கிறாள். அப்படி பயிற்சி பெறுகிற போது ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கிற போதும் வலிக்கிறது, அந்த விரல்கள் சிக்கிக் கொள்கின்றன. அந்த வலியோடு தான் அந்த பெண் ஓடி வெற்றி பெற்றிருக்கிறாள் என்பதை நினைக்கிற போது தான் அவள் பெற்ற தங்கம் பல தங்கங்களுக்கு சமம் என்று தோன்றுகிறது. அந்த 2 கால்களிலும் அந்த வலி இருக்கிறது. அவை போதாதென்று அந்த பெண்ணுக்கு விளையாட்டு போட்டி தொடங்குகிற நாளில் ஒரு பல்வலியும் வந்திருக்கிறது. அந்த பல்வலியை சரி செய்து கொள்வதற்கு பல் மருத்துவரை பார்ப்பதற்கு நேரமில்லை. காலையில் போட்டி, ஓடியாக வேண்டும். எனவே ஒரு பக்கத்திலே பல்வலி, கீழே கால்வலி, 2ஐயும் பொறுத்து கொண்டு அந்த பெண் ஓடி நீளத்தாண்டி உயரமாய் குதித்து ஓட்டப்பந்தயத்தில் விரைந்து ஓடி இறுதியாக அந்த தங்க பதக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாள். எப்படி முடிந்தது முன்னால் என்று கேட்டபோது, அந்த வலிதான் உந்து சக்தி என்று அந்த பெண் சொல்லியிருக்கிறாள். அந்த ஸ்வப்னாவின் அந்த கூற்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிற வரியாக இருக்கிறது. வலிதான் உந்து சக்தி. இதனை அவள் இந்த கால் விரல்களின் வலிகளிலிருந்து மட்டும் சொல்லியிருக்க முடியாது, அவள் வாழ்வின் வலியிலிருந்தும் தான் சொல்லியிருக்க வேண்டும். காரணம், அந்த பெண் ஒரு ரிக்ஷா எடுக்கிற தொழிலாளியின் மகள். இன்றைக்கும் இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் கைகளால் மனிதர்களை வைத்து மனிதர்கள் எடுக்கிற ரிக்ஷாக்கள் இருக்கின்றன. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே தான் 1970களின் தொடக்கத்திலேயே கை ரிக்ஷாக்கள் ஒழிக்கப்பட்டு மனிதனை வைத்து மனிதன் எடுக்கக்கூடாது, இது மனித நேயத்திற்கும் ஒரு சமூக நாகரிகத்திற்கும் எதிரானது என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் அந்த மிதிவண்டி ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷாவை கலைஞர் வாங்கி கொடுத்தார். ஆனால் பல மாநிலங்களில் இன்னமும் கை ரிக்ஷா இருக்கிறது. அப்படி ஒரு கை ரிக்ஷா தொழிலாளியினுடைய மகள்தான் இந்த பெண் ஸ்வப்னா. இப்போது நமக்கு புரிகிறது, அந்த பெண் சொன்னாலே வலிதான் உந்து சக்தி என்று. அது எங்கிருந்து வருகிறது என்றால் வாழ்வின் வலியிலிருந்து வருகிறது. ஒரு ரிக்ஷா எடுக்கிறவரினுடைய மகளாக இருந்தால் எத்தனை வலிகளை, எத்தனை பொருளாதார துயரங்களை அவள் தாங்கி இருந்திருக்க கூடும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தான் அவள் சொல்லுகிறாள், அந்த வலியையே தாங்கிய பிறகு இந்த வலி பெரிதில்லை என்று அந்த பெண்ணுக்கு தோன்றியிருக்கலாம். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இரவு பகலாக படித்து கொண்டிருக்கிற போது
அவருக்கு முதுகு வலி வருகிறது. அப்போது அவர் நினைத்து கொள்ளுகிறார், இந்த முதுகு வலியை ஏன் தாங்கிக் கொள்ள வேண்டுமென்றால், சின்ன குழந்தையாக இருக்கிற போது, சிறுவனாக இருக்கிற போது ஒரு பொது குழாயிலே தண்ணீரை பிடித்து அருந்தியதற்காக அவரை கட்டி வைத்து முதுகிலே அடித்தார்களே, அந்த வலி இன்னமும் முதுகில் மிச்சம் இருக்கிறது. ஆகையினால் இந்த வலி எனக்கு பெரிதாக தெரியவில்லை என்று அம்பேத்கர் சொல்லுவார். அப்போது ஒரு பொது குழாயில் நீர் குடித்ததை அவ்வளவு பெரிய குற்றமாக இந்த சமூகம் கருதி கட்டி வைத்து அடித்திருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய கொடூரமான சமூகம் என்பதை நாம் உணரலாம். அப்போது வாங்கிய அடி மற்றவர்களுக்கு விடாமல் இருக்க வேண்டும். இன்னமும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சாதிய மக்கள் அந்த அடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் தான் இந்த முதுகு வலியை பொறுத்து கொண்டு படிக்கவும் எழுதவும் வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கருக்கு தோன்றிற்று. அப்படித்தானோ என்னவோ இந்த பெண் அந்த வலியையே பழகிய காரணத்தினாலே பல்வலியும் இந்த விரல் வலியும் அவருக்கு பெரிதாக தோன்றவில்லை. ஓடி இருக்கிறார், ஓடி வெற்றி பெற்றிருக்கிறார், தங்க பதக்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போன்றவர்களெல்லாம் அந்த பெண்ணை பாராட்டி இருக்கிறார்கள். ஆனாலும் எதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றால், இவ்வளவு திறமையுடைய ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய பயிற்சியாளர்களே சொல்கிறார்கள், லண்டனில் தடகள போட்டிக்கு போகிற போது இதே சிக்கலால் 500 புள்ளிகள் குறைந்து வெற்றி வாய்ப்பை அந்த பெண் இழந்தாள். அப்படி லண்டன் போட்டியில் உலக அளவில் அந்த வாய்ப்பை இழந்த பெண் இப்போது இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றாலும் அங்கே பெற்ற அந்த அனுபவத்திலிருந்து இந்த விளையாட்டுக்கு முன்பாக ஒரு காலணியை தயார் செய்ய முடியாதா நம்மால்? இந்தியாவில் ஏவுகணைகளை எல்லாம் தயார் செய்கிறோம். இவ்வளவு திறமை உள்ள ஒரு பெண் இந்த வலியும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் எத்தனை விரைவாக ஓடியிருக்கக்கூடும். எனவே அந்த பெண்ணை ஒரு பக்கத்திலே நாம் பாராட்டுவது, விருதுகள் கொடுப்பது, பணம் கொடுப்பது எல்லாம் சரிதான். ஆனால் முதலில் அந்த பெண்ணின் காலுக்கேற்ற காலணிகளை கொடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய வித்தை இல்லை. இன்னும் கொஞ்சம் அகலமாக அந்த காலணிகளை செய்ய முடியாது என்பதல்ல. அந்த உதவியை நாடு முதலில் செய்ய வேண்டும். அந்த மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனையான ஸ்வப்னா இன்னும் பல வெற்றிகளை பெற்று அந்த பெண்ணும் பெருமை தேடிக்கொண்டு இந்த நாட்டுக்கும் பெருமை தேடி தருவதற்கு ஒரு காலணி தேவைப்படுகிறது என்பது நமக்கு சொல்லுவதற்கே கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருக்கிறது. அறிவியலின் வளர்ச்சி தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை வைத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் வளர்ச்சி தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை பற்றி ஒவ்வொரு வாரமும் இப்பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்ப தலைப்பு ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. அப்போது இதில் நமக்கு இந்த பேரில் ஒரு சிறிய ஒரு குழப்பம் ஏற்படலாம். ரோபோட் அப்படிங்கிற பேர் நமக்கு எல்லாம் ரொம்ப அறிந்த ஒரு பரிச்சயமான ஒரு பேர், ரோபோட்டிக். அப்போது இந்த ரோபோட்டுங்கிற பேர் நமக்கு புரியும். ஆனால் அதிலே மறுபடியும் ஒரு ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நமக்கு வருது. அப்போது இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு சமீப காலங்களில் ஒரு 10-20 ஆண்டுகளாக எல்லா துறைகள்லையும் வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இப்போது நமக்கு ரோபோட் நம்ம எல்லாம் படங்களில் இதில் எல்லாம் பார்த்துருப்போம். அதாவது நம்மளை பொறுத்தளவில் ஒரு ரோபோட் அப்படிங்கிறது ஒரு இயந்திரம், நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு மிஷின் மாதிரியோ இருக்கும். அது ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கை செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்ப துறையில் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய, அதாவது நாம் ரெப்பிட்டேட்டிவாக செய்யக்கூடிய மறுபடியும் ஒரே பணியையே நாம் திருப்பி செய்வோம் இல்லையா, அந்த பணியை நாம் ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ரோபோட் மாதிரி நம்ம உருவாக்கி விட்டுறோம். அப்போது அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் திரும்ப செய்ய வேண்டியதை அந்த ரோபோட் ப்ராசஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் அடிப்படையான ஒரு சின்ன டெஃபினிஷன் இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. அப்போது இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் எதுக்காக தேவைன்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்மளுடைய அன்றாட பணிகளில் நமக்கு இப்போது ஒரே மாதிரியான பணிகளை நம்ம தினமும் செய்கிறதா பார்த்துருப்போம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் அலுவலகம் போகக்கூடியவங்க எல்லாருமே இன்றைக்கி மெயில் யூஸ் பண்ணுறோம். அப்போது தினம் நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு மெயில்
வந்து பார்க்க வேண்டியது இருக்குது, தினம் நம்ம மெயில் பார்க்க வேண்டியது இருக்குது. மெயிலில் வரக்கூடிய அந்த பேங்க்லேருந்து வருதோ ஏதோ ஒன்று, அப்போ நம்ம கம்பெனியில் கிளைண்ட்ஸ் யாராவது அனுப்புகிறவங்க இல்லை நம்ம யாருக்காவது அனுப்புகிறோம், அவங்க ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் ஃபார்மோ இல்லை ஃபைலோ ஏதோ ஒன்று அனுப்புகிறாங்க. அப்போது இந்த மாதிரி இதே ப்ராசஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தினமும் செய்கிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம ஏதாவது ஒரு அப்ளை பண்ண ஒரு ஃபார்ம் அப்லோட் பண்ணணும், இல்லை அதில் உள்ள நேம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏஜ் இதெல்லாம் நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். அப்போது இது நம்ம வந்து அன்றாட பணியில் நம்ம செய்யக்கூடிய தொடர்ந்து நம்ம திரும்ப செய்யக்கூடிய ஒரே மாதிரியான பணி. அப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இதை இந்த மாதிரி செய்யணும்னு நம்ம சொல்லித்தரோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராசஸை வந்து நம்ம வந்து உருவாக்குறோம். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஜை கிளிக் பண்ணணும், அதில் இது வந்த உடனே முதல் காலமில் இந்த நேம் போடணும், அடுத்து வயசு போடணும், அடுத்து அட்ரஸ் போடணும். இந்த மாதிரி நாம் வந்து ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறோம். ஆட்டோமேஷன்னா தானாக இயங்கக்கூடிய ஒன்று. இதை நாம் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் மட்டும் இல்லை, இது நம்ம வந்து ஆட்டோமொபைல் இதில் மேனுஃபேக்சரிங்கில் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே நாம் வந்து இதை பார்க்குறோம். நீங்கள் இந்த திரைப்படங்கள்லாம் பார்க்குறப்போ அந்த இயந்திரங்கள் பெரிய பெரிய இயந்திரங்கள் அதுவாகவே வந்து எல்லா பொருட்களையும் எடுத்து அந்த சரியான இடங்களில் வச்சு அதை வந்து அசம்பிள் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியது. இது வந்து நாம் வந்து திரையில் பார்க்கக்கூடியது. இந்த ரோபோட் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். அப்போது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் ஒரு பணியை எடுத்துக்கலாம். இன்றைக்கி இவங்க வந்து ஒரு தினம் இவங்களுடைய பணி எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து மெயில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மெயிலில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை அவங்க டவுன்லோட் பண்ணணும். அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டில் யூசர்ஸ் வந்து என்ன அனுப்புகிறாங்க, அவங்களுடைய பேர், வயசு, அவங்களுடைய முகவரி, அப்புறம் அவங்க அந்த தொழில் தொடர்பான சில தகவல்கள் அனுப்பி விட்றாங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியவங்க இந்த தொழில் நடத்துகிறவங்க இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு வெப்சைட்டில் இது எல்லாத்தையும் வந்து மறுபடியும் இவங்க வந்து அப்லோட் பண்ணணும். இவங்க ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் மாதிரின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க அப்லோட் பண்ணணும். இப்போ இது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 பேர் 200 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர்றாங்க. எல்லாத்தையும் இவங்க என்ன செய்யணும், ஒரே வேலை தான். அதை பார்த்து அவங்க கொடுக்குற ஃபார்மை டவுன்லோட் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து அவங்க அப்லோட் இதைத்தான் அவங்க செய்யணும். அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் எளிமையாக அப்படிங்கிறப்ப தான் நமக்கு வந்து இந்த ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வந்து உதவுது. அப்போ இது வந்து ஒரு பாட் அப்படின்னு இன்றைக்கி வந்து அந்த டேர்ம் வந்து சொல்கிறாங்க, பாட் அப்படிங்கிறது. அப்போ இந்த பாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் கொடுக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி செய்யணும். அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர் தான் ஒரு பாட். அப்புறம் வந்து ஒரு ட்ரிகர்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி நம்ம வந்து தொடர்ந்து விடுறது, ஸ்டார்ட் பண்ணி விடுறது, அதுதான் வந்து என்னது ஒரு ட்ரிகர். அப்போது ஒரு ஒர்க் ஃப்ளோ. அடுத்து ஒர்க் ஃப்ளோனா என்ன, இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம், அதில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எந்த மாதிரி செய்யணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாமா, இல்லை ஏதாவது நடுவில் சில இடங்கள் வர்றப்போ வேறு மாதிரியான வந்து அதை மாற்றணுமா, இல்லை ஒரு சில கண்டிஷன்ஸ் ஃபெயில் ஆகுது, தப்பாக இருக்குது, தகவல் வந்து தப்பாக இருக்குது, அந்த சமயங்களை எந்த மாதிரி செய்யணும், இது வந்து அப்போது எப்படி முடிவெடுக்கணும், இதுதான் வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ. அப்போது இந்த 3 சேர்ந்தது வந்து ஒரு பாட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அப்போ என்ன பண்ணிடும், நீங்கள் வந்து மெயிலில் அனுப்பக்கூடிய பிடிஎஃப் என்ன பண்ணிடும்னா அதுவே வந்து டவுன்லோட் பண்ணிடும். அந்த டேட்டாவை வந்து ரீட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை அதுக்கடுத்து எந்த வெப்சைட் போகணுமோ அதையும் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா அந்த வெப்சைட் போய் இந்த ரோபோட்டே என்ன பண்ணிடும், அதில் வந்து அந்த டேட்டா எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிடும். அப்போ இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா அதை வந்து சில சமயங்களில் இந்த ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா வந்து நம்ம கரெக்டாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அந்த டேட்டாவை ரீட் பண்ணி நம்ம பண்ண முடியாது. அந்த டைமில் ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம கையில் எழுதக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் அதையும் நம்ம வந்து, ஏன்னா இப்போது ஏ அப்படிங்கிறது அது சிஸ்டம் ஒரு மாதிரி வந்து அந்த ரோபோட் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஏ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுறோம். அப்போ இந்த ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்டெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது சில சமயங்கள்ல அப்படின்னா, நம்ம வந்து இதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே வந்து ஃபீட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அன்றாட அலுவலகத்தில் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதை நான் சொன்னேன். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ரியல் டைம் சினாரியோஸில் நீங்கள் பொருத்தி பார்க்குறப்போ, உங்களுடைய யதார்த்த வாழ்க்கையில் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் எத்தனை வகைகளில் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எண்ணிலடங்காத வகைகளாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா துறைகள்லையும் வந்து ஆட்டோமேஷன் தான் வருது இல்லையா. ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா 2 மணி நேரத்தில் 2 பேருடைய மேற்பார்வையில் செஞ்சிடலாம். அப்போது இதில் நாம் வந்து வேலையே இருக்காதா, அப்போது நமக்கு எல்லாமே சிஸ்டமே செஞ்சிருமா அப்படின்னா இல்லை. இங்கேயும் நாம் ஒரு சில வேலைகளை பார்க்கணும். அது என்னென்னா சூப்பர்வைசிங்,
ஜாப், அதாவது கண்காணிக்கக்கூடிய வேலை. இப்போ நம்ம ஒரு 2 அசிஸ்டன்ஸ்க்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்கள நம்ம செய்ய சொல்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம், அந்த அசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக செஞ்சுருக்காங்களா, அவங்க பண்ணது சரியாக இருக்கான்னு நம்ம வேலிடேட் பண்ணுறோம் இல்லையா, அதே வேலை தாங்க இங்கேயும் நம்ம செய்யணும். அப்போ என்ன பண்ணோம், அந்த ரோபோட் ஸ்டார்ட் பண்ணுது ப்ராசஸை வந்து ஒரு PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபைலை கரெக்டான ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கா, அந்த கரெக்டான ஃபோல்டரில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குதா, அந்த டேட்டாலாம் கரெக்டாக என்டர் ஆகி அங்கே சப்மிட் ஆகி அக்னாலஜ்மெண்ட் திரும்பி நமக்கு வந்துடுச்சா. அப்போது இந்த மாதிரியான சில சூப்பர்வைசிங் வேலையை மட்டும் நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து போதும். அப்போது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து மேனுவல் எஃபர்ட்டை, நம்ம வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த உழைக்கும் திறனை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோம், அந்த வேலை நேரத்தை குறைக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விஷயங்களை நாம் வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டாக நமக்கு தெரியல, தானாக செய்யக்கூடிய அந்த ஆட்டோமேஷன் செய்கிறோம். அப்படிங்கிறது தான் இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இதில் நம்ம கொஞ்சம் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த ஆட்டோமேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நாம் என்ன சொல்லியிருக்கோமோ அதை மட்டும்தான் அந்த ப்ராசஸ், அந்த ரோபோட் செய்யும், அந்த பாட் செய்யும். இது வந்து தானாக வந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு திறன் வந்து அதுக்கு கிடையாது. அந்த ஆட்டோமேஷனுங்கிறது வேறு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வேறு. அதை நம்ம இன்னொரு நாள் அந்த இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அடிப்படையாக நாம் சொல்கிறது, திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகளை அதை வந்து ஒருத்தவங்களுக்கு நாம் சொல்லித்தர்றது மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை சிஸ்டமே செய்கிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஒரு சூப்பர்வைசிங் மட்டும் பண்ணுறது தான் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இது இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறை மட்டும் கிடையாது, நம்ம வந்து வங்கித்துறைகளில் நம்ம இதை செய்யலாம். அப்புறம் வந்து மெடிக்கலில் முக்கியமாக நாம் வந்து செய்யலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களில் இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வந்து நமக்கு மருத்துவத்துறையிலையும் அதிக அளவில் பயன்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இது ஏற்கனவே நிறைய இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பகுதியினுடைய பேர் வந்து ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இன்னொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக பாதுகாக்கலாம், நம் சமூகத்தை எவ்வாறு சிறப்பாக காத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். தற்சமயம் எல்லார் மத்தியிலும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது இயற்கையோடு இருக்கிற பழக்க வழக்கம். நாம் உண்கிற உணவு, அருந்துகிற பானங்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது இயற்கையோடு இணைந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் நாம் பானமாக அருந்துகிற ஒவ்வொரு பொருளுமே இயற்கையோடு இருப்பது. அது மோராக இருக்கலாம், பதநீராக இருக்கலாம். இவ்வாறாக இயற்கையோடு இருந்து இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்களை அருந்துவதாலும் அது உணவாக உண்பதாலும் நம் உடல்நலம் பெரிய அளவிற்கு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதுபோன்றால் நம்முடைய நோய்கள் வயப்படுகிற பொழுது பொதுவாகவே நம்முடைய தோட்டங்களிலோ அல்லது காடுகளிலோ இருந்து கொண்டு வரப்பட்ட மூலிகைகளை வைத்து சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கு அதுக்கு பரவலாக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இல்லாமல் அதை தேடி மக்கள் செல்கிற ஒரு சூழல் உருவாகிறது. இன்றைக்கு நாம் தேநீர் அருந்துவதோ அல்லது காஃபி அருந்துவதோ என்பது அது இயற்கையோடைய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு சூழல் வருகிறது என்றால், இந்த க்ரீன் டீ என்று சொல்லப்படுகிற இயற்கையிலிருந்து பெறப்படுகிற அந்த தேயிலில் உள்ள ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற நம்முடைய உடம்பில் இருக்கிற அஸ்தங்களை களையக்கூடிய அளவிற்கு உள்ள அத்தகைய க்ரீன் டீ என்று சொல்லப்படுகிற அந்த தேநீரை குடிப்பதனால் நம்முடைய உடல் நலத்திற்கு சிறப்பாக இருக்கிறது என்று இன்றைக்கு ஒரு கருத்து நிலவுகிறது. அதுபோன்று தான் நம்முடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய வகையில் உள்ள மருந்துகள் ஒரு காலத்தில் பல செடி கொடிகள் என்று எடுக்கப்பட்டு, அதான் ஹெர்பல் பிளான்ட் என்று சொல்கிறோமே, அதிலிருந்து எடுத்து
அதனுடைய வேதியியல் பொருளை அடிப்படையாக செயற்கையாக தயாரிக்கப்பட்டு அவை மக்களுக்கு அது காய்ச்சலாக இருந்தாலும் டெங்குவாக இருந்தாலும் எத்தேக நோய் இருந்தாலும் அதற்கு கொடுப்பதற்கு இன்று கூட அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இயற்கை எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதை பறைசாற்றுகிற வகையில் இன்றைக்கி மருத்துவத்துறையிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது என்பது நான் ஒரு சில கருத்துக்களை விரும்புகிறேன். ஒரு நோயாளி பாதிக்கப்படுகிற பொழுது, உதாரணமாக அவர் காய்ச்சலாக பாதிக்கப்படுகிறார் என்றால் அது உடலில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தில் மிக முக்கியமாக இருப்பது இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்களே, தொற்று. அதற்கு பல மருந்துகள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு மூலமாக இருந்தது இயற்கை மூலிகை செடி. ஆனால் அது செயற்கையாக அந்த வேதிப்பொருளை அடிப்படையாக வைத்து அதை தயாரித்து கொடுக்கிறதனுடைய காரணமாக குணம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுபோன்ற சில நோய்கள், அது கேன்சராக இருக்கலாம், அல்லது டைஃபாய்டாக இருக்கலாம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் டயபெட்டிக் என்று சொல்லப்படுகிற அந்த சர்க்கரை நோயாக இருக்கலாம். அவற்றுக்கெல்லாம் விடை தருகிற வகையில், உதாரணமாக சர்க்கரை நோயாளிக்கு இன்சுலின் என்று சொல்லப்படுகிற அந்த ஹார்மோனை உற்பத்தி செய்து அதை கொடுப்பதனுடைய காரணமாக உடம்பில் உள்ள அந்த சர்க்கரையினுடைய தன்மையை குறைத்து விடுகிறது என்பது அந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட அந்த மாற்றத்திலிருந்து. ஆனால் அதற்கு மூல காரணமாக இருந்தது இயற்கையில். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய உடம்பில் இருக்கிற கணையத்திலிருந்து உற்பத்தியாகிற அந்த இன்சுலினை எடுத்து இன்றைக்கு அது இயற்கையாகவே தயாரித்து கொடுக்கிற ஒரு பழக்கம், அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது, ஒருபுறம் பல நோய்கள் வருகிறது, மறுபுறம் தீர்வும் வருகிறது. சில நேரங்களில் தீர்வுகளே பெரிய தாக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதான் சைடு எஃபெக்ட் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட இயற்கையால் ஆன எந்த பொருளுக்கும் இந்த சைடு எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மறுவினை என்பது இல்லை. இது ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு மருத்துவத்துறை என்பதே ஒரு வேதியியல் துறை என்ற நிலை மாறி இன்றைக்கு பயோ என்று சொல்லப்படுகிற அந்த உயிரியல் நிலைக்கு அது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு சில மருந்துகள் எதனால் தயாரிக்கப்படுகிறது, இயற்கையிலிருந்து தயாரிக்கப்படுகிற அந்த மருந்துகளுக்கு பயாலஜிக்கல் என்று சொல்கிறார்கள், அல்லது பயோஃபார்மசூட்டிக்கல் என்று சொல்கிறார்கள், அல்லது பயோதெரப்பி என்று சொல்கிறார்கள். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இத்தகைய சூழல் மாறுவது என்பது ஒரு நல்ல சூழல். ஆனால் நம்முடைய சுற்றுச்சூழலை எந்த அளவிற்கு நாம் கெடுத்து வைத்தோம், அதனால் ஏற்பட்டுகிற அந்த நோய்களுக்கு விடை தரக்கூடிய வகையில் இயற்கையிலிருந்தே நாம் பாடம் கற்று அது செயற்கையான முறையில் செய்து வந்து அதிலும் சில குணங்கள் ஏற்பட்டும் பல நேரங்களில் சைடு எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற அத்தகைய எதிர்வினைவும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இயற்கையிலிருந்து பெறக்கூடிய இத்தகைய மருந்துகள், இந்த பயாலஜிக்கல் என்று சொல்லப்படுகிற மருந்துகள் நம்முடைய உடலை சீராக பாதுகாப்பது இல்லாமல் நம் உடம்பில் ஏற்பட்டிருக்கிற அந்த எதிர் விளைவுகளை சரி செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கிறது என்பது மறக்க முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த பயாலஜிக்கல் என்று சொல்லப்படுகிற அந்த தொழில்நுட்பம் இன்றைக்கு பெரிய வரப்பிரசாதமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு இயற்கையிலிருந்து பெறக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி டியூமர் என்று சொல்லுகிறோம். டியூமர், கேன்சர், இது போன்று இன்றைக்கு கூட மருந்துகள் அதை
குணப்படுத்துவதற்கு தயாராக்கி கொண்டு வருகிறது. ஆனால் அதிலுமே ஒரு இடைவெளி இருக்கிறது. அது காரணம் என்னவென்று கேட்டால், வேதிப்பொருளாலான மருந்துகள் கேன்சர் அல்லது டியூமர் என்று சொல்லப்படுகிற அந்த செல்களை சாகடிக்கக்கூடிய அளவிற்கு தன்மை பெற்றிருந்தால் கூட அதை சென்று அடைகின்ற ஒரு தன்மை இந்த செயற்கையிலிருந்து பெறப்பட்ட மருந்துகளுக்கு இல்லை என்று குறிப்பிடுவதனுடைய காரணமாக தான் இன்று வரை கூட நாம் அதற்கு ஒரு தீர்வு வந்துவிட்டது என்று முழு மனதாக சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் எந்த அளவிற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால், சீவீடு என்று சொல்வதுமே கடலிலிருந்து கிடைக்கின்ற களைகளிலிருந்து பெறப்படுகிற சில இயற்கையான ஃபார்முலேஷன் என்று சொல்வார்கள், அந்த பொருள்களிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த வேதிப்பொருள், அந்த ஆன்டி ஆக்டோமைசிட்ஸ் என்று சொல்வார்கள், அந்த பொருள்களை மூலம் தயாரிக்கின்ற அந்த இயற்கையோடு இணைந்திருக்கிற மருந்துகள் குணமளிப்பதற்கு பயன்படுத்துகிற பொழுது எத்தகைய சூழல் இருக்கிறது என்றால், ஏற்கனவே பல 1000 கோடிகள் செலவழித்து மருந்துகள் இன்று கூட கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில், ஆனால் நாள்பட்ட ஒரு கேன்சர் அல்லது டியூமர் செல் அவற்றை அழிப்பதற்கு இத்தகைய மருந்துகளால் முடியவில்லை என்கிற அந்த சூழ்நிலையில், இதுபோன்று இயற்கையில் கிடைக்கின்ற இந்த பொருள்களை அடிப்படையாக வைத்து அந்த பயாலஜிக்கல் என்ற முறையில், பயோ ஃபார்மசூட்டிக்கல் என்ற முறையில் அந்த மருந்தை தயாரிக்கிற பொழுது இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த மாதிரி இயற்கையிலிருந்து பெறக்கூடிய மருந்துகளுக்கு அந்த கேன்சரை உருவாக்கக்கூடிய இடத்திற்கு அந்த இடத்திலே அந்த செல்லை அழிக்கக்கூடிய தன்மை எளிதாக வந்து விடுகிறது என்ற ஒரு சூழல் இன்றைக்கி மாறி வருகிறது. இவ்வாறாக எப்பொழுதுமே அதுதான் இயற்கையில் இயற்கை கிடைக்கிற, அதனால்தான் நம் உண்கிற உணவு கூட இயற்கையாக தான் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் அதை மாசாக மாற்றி விடுகிறோம், பூச்சிக்கொல்லி மருந்து மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு சூழலாக அதை மாற்றி விடுவதனால் அதன் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மருத்துவ குணம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் நம்முடைய சுற்றுச்சூழலை ஒழுங்காக பாதுகாக்கிற பொழுது நம்முடைய உடல் நலமும் ஒழுங்காக இருக்கும் என்பது ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய அருந்துகிற பானமாக இருக்கலாம், உண்கிற உணவாக இருக்கலாம், இவை இயற்கையிலிருந்து எந்த ஒரு நச்சுத்தன்மையற்று நமக்கு கிடைக்கின்ற பொருள்து நம்ம உடம்பில் ஏற்படுகிற எந்த நோயையும் கட்டுப்படுத்துகிற தன்மை இதில் இருக்கிறது. இது 2 உதாரணம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால்தான் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது இயற்கை ஏன் நாம் பாதுகாக்க என்பது இதன் மூலம் புலப்படுகிறது. ஏனென்றால் இயற்கையில் இருக்கிற ஒரு செடி பாதிக்கிற பொழுது நமக்கும் விலங்குகளுக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பாக மாறுகிறது என்பதும், அத்தகைய செடிகள் நன்றாக பாதுகாக்கப்படுகிற பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக மாறிவிடுகிறது என்பதையும் புரிந்து கொள்கிற பொழுது நாம் எதை பாதுகாக்கிறோமோ இல்லையோ நம்முடைய சுற்றுச்சூழலை, நம்முடைய இயற்கையை, இயற்கை வளங்களை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. பசுத்தோலும் புலித்தோலும். பசுவதை கூடாது என்று சொல்பவர்கள் புலித்தோல் மீது உட்காரலாமா என்று கேட்டால், சகல ஜீவராசிகளும் கடவுளின் படைப்புதான் என்று உபதேசம் செய்கிற சாது சந்நியாசிகளுக்கு பசுத்தோல் புலித்தோல் என்று வித்தியாசம் இருக்கக்கூடாது. இரண்டும் ஒன்றுதான்.